Hi, hello, welcome back to Chefmurugan's recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கசாயம் எப்படி பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்துட்டு 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீட்டில் சூப்பராக எப்படி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் சரி நம்மளும் இதை வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்திலேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் வந்து நம்ம அழகாக இதில் வந்து பாதுகாத்துக்கலான்னு இதில் நாங்கள் வந்து ரெகுலராக இதை வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 15 ஸ்டாஃப்ஸ் இருக்கோம். இதை நாங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்றக்காக தான் இதை நீங்கள் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கசாயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி காய்ச்சணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 5 பேருக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நல்ல மல்லி இருக்குது இல்லைங்களா, நல்ல காஞ்ச மல்லி, அந்த மல்லியை வந்துட்டு ஃபுல்லாக நல்லா இடித்து அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுபோல் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதையும் நம்ம இடித்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம அதை இடித்ததை தான் நம்ம இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸில் தான் நம்மளோட மசாலாஸே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு பட்டையும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் பட்டை ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, இது எல்லாமே போட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம் அழகாக. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கு. இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்ப கூடும் அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னா நாங்கள் இதை வந்து ஸ்டாஃப்ஸ் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் 10 பேர். ஸோ அதனால் நாங்கள் வந்து சேஃபாக இருக்கோம். ஸோ இதை நமக்கு தெரிஞ்ச நம்ம மக்களுக்கும் நம்ம சொந்த பந்தங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஸோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா இலை சேர்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டை இடிச்சிருக்கேன், ஒரு சின்ன இஞ்சி துண்டையும் போட்டிருக்கேன். அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை வந்து நம்ம அதில் எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம மெயினாக கேரட் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் சி, டி ஏதோ இருக்குது, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரொம்ப நல்லது, நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சப்போர்ட்டாக இருக்கும். அதை நம்ம குக் பண்ணி இன்னும் அதோட தண்ணியோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக வந்து நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அழகாக குக் பண்ணணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வேகத்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள சாறு அந்த இது எல்லாமே இறங்கி நமக்கு வந்து நல்ல வந்து உடம்புக்கு வந்து நமக்கு தேவையான பவர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது கொதித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்னும் அடிஷ்னலாக இன்னும் பேலன்ஸ் என்ன ஆட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பட் குடிக்க மாட்டாங்க. அப்படி குடிக்கணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்கன்னா சின்ன பீஸாக வந்துட்டு ஒரு வெல்லம் ஆட் பண்ணி கொடுத்தீங்க, அதாவது வெள்ளைக்கட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வெல்லம் ஒரு பீஸு சின்னதாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. வெல்லங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடல் ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ அதனால் வந்துட்டு குழந்தைங்க இப்படி கொடுத்தா குடிக்க மாட்டாங்கன்னா இதில் சின்ன பீஸ் ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நாங்கள் வந்து இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு போட்டேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆன்டிபயோட்டிக்கு, அதனால் வந்துட்டு நம்ம இதில் தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரோட்டில் வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு க்யூர் பண்ணுன்றக்காக வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு லெமன் பீஸ் எடுத்து நான் 2ஆக கட் பண்ணி அதில் 2யுமே ஜூஸை போட்டு அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன், ஸ்கின் எல்லாமே சேர்த்து. அது வேக என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ஃபுல் செய்து அதோட நல்ல ஒரு இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெறும் ஜூஸை விட வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து குக் பண்ணி அதை சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வீட்டில் வாரத்துக்கு ஒரு டைம் அழகாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இது இப்போ உள்ள கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த 4 மாதமாக. ஸோ இதை நீங்களும் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்கிறத வச்சு தான் எனக்கு வந்து அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அடுத்து போகிற வீடியோக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.